வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரின் அடங்காமை ஆர் யூரின் இன்கான்டினன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம கிளினிக் இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா, இருமுறப்போ ஒன்றுக்கு வந்துடுது, தும்முறப்போ ஒன்றுக்கு வந்துடுது, சிரித்தா ஒன்றுக்கு வந்துடுது, வேகமாக நடந்தால் ஒன்றுக்கு வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுதான் வந்து யூரின் கசியுது, யூரின் லீக்கேஜ் ஆகுது, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெக்கமாக இருக்குது, பேடு வச்சுட்டு வெளியில் போக வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா. இதை வந்து யூரின் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இது எதனால் வருது அப்படின்னு பார்க்குறப்போ, இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பாதிக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து 2 மடங்கு அதிகமாக பாதிக்கப்படும். அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பெண்கள் வந்து வெக்கப்பட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் இது கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவங்க சிறுநீரக பாதையாக இருக்கட்டும், சிறுநீரகமாக இருக்கட்டும், சிறுநீரக குழாய்களில் வந்து அவங்களுக்கு தொற்றுக்கள் ஏற்படும் போது இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறையவே வரும். ஆனால் இவங்க வீட்டு வைத்தியங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு விதப்பை சுரப்பியில் வீக்கம் இருக்குது, இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை மது அருந்தும் பழக்கம் அதிகமாக இருக்குது, இல்லை எடை வந்து அதிகமாக இருக்குது, உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆண்களுக்குமே இந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதெல்லாம் யூரின் அடங்காமை யூரின் இன்கான்டினன்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது சேகரிக்கப்பட்டு 2 குழாய்கள் வழியாக தான் வந்து அந்த யூரின் டியூப் வழியாக பார்த்திங்கன்னா அந்த யூரின் பையில் வந்து கலெக்ட் ஆகி நமக்கு வந்து யூரின் வந்து வெளியேறும், அந்த நச்சுக்கள்லாம் வெளியேறும். ஆனால் நம்ம அந்த யூரின் பையோட கழுத்து பகுதி வந்து தசைகளால் ஆகிருக்கும். அது எப்படி ஆகும்னா, இப்போது யூரின் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து விரிஞ்சு குடிச்சு நம்மளுக்கு யூரின் வந்து வெளியாகி நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் அகற்றும். ஆனால் இந்த தசைகள் வந்து ஏதாவது பலவீனம் அடைந்தாலோ, இல்லை அந்த தசைகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ, இல்லை யூரினரி பிளாடரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இந்த யூரின் இன்கான்டினன்ஸ் வந்து நிறையவே வரும். இந்த தசைகள் வந்து சுருங்கி வரையிறது கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா, அப்போ யூரின் பை வந்து நமக்கு ஃபில் ஆகிடுச்சு, யூரின் வந்து அந்த சிறுநீரக பையில் சேகரிக்கப்பட்டு முழுவதும் சேகரிக்கப்பட்டுருச்சுன்னா, நம்ம நரம்புகள் மூலமாக மூளைக்கு வந்து அந்த விஷயம் கடத்தப்பட்டு அந்த சிக்னல் கடத்தி நம்ம யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். அப்படி நம்ம யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே வந்து நம்ம யூரின் வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூளை வந்து சிக்னல் கொடுத்தோடனே நம்ம போய் யூரின் பாஸ் பண்ணணும். அப்படி யூரின் பாஸ் பண்ணுறப்போ வந்து ஃபுல்லாக போகாமல் சிலது வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னாலும், இல்லை சொட்டு சொட்டாக வருது அப்படின்னாலும் நமக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்குது. அப்படின்னா அந்த யூரின் பையோட கழுத்து பகுதிகள் வந்து தசைகளால் இருக்கும். அந்த தசைகள் வந்து நல்லா விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு நமக்கு வந்து அந்த விரியிறப்போ பார்த்திங்கன்னா எல்லா விதமான யூரினும் நமக்கு வெளியேறிடும். அப்படி தசைகளில் ஏதாவது பலவீனம் ஆனாலோ, இல்லை தசைகளில் ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலோ, சுருங்கி விரியறதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலே நமக்கு முழுமையாக வெளியேற்ற முடியாமல் சம் அமௌண்ட் ஆஃப் யூரின் வந்து நம்ம பையிலே வந்து தங்கிடும். அப்படி தங்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஏர்ஜி இருக்கும், திருப்பி வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லை அந்த கசிதல் பிரச்சனை, இல்லை வந்து அடக்க முடியாமல் வேகமாக போகணும். இப்போ பொதுவாக நம்ம வந்து யூரின் பிளாடர் ஃபில் ஆனாலும், இப்போ மூளை நமக்கு சிக்னல் கொடுத்தாலும், நம்ம யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருந்தாலும், நம்ம மூளை வந்து இப்போ நம்ம வெளியில் இருக்கோம், இல்லை போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறனையும் வந்து நமக்கு வந்து நம்ம உடம்பும் மனசும் நமக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அப்படி கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, உடனே போகணும், இல்லை போகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆகிடுது அப்படி இல்லை. நம்ம பெட்டில் சில பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா, நான் பெட்லேயே யூரின் போயிடுறேன், அது எனக்கே தெரிய மாட்டேது, ஏஞ்சி போகிறதுக்குள்ளே எனக்கு பெட்லேயே யூரின் வந்துடுது, இல்லை எனக்கு வந்து காலோட போயிடுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க யூரினரி பிளாடரில் சிவியரான தொற்று இருக்குது, இல்லை அந்த தசைகளில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். மீதம் இருக்கிற யூரினை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா, பிவிஆர் டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கழுத்து பகுதியில் யூரின் பையோட கழுத்து பகுதியில் தசைகளில் ஏதாவது பிரச்சனை, அந்த சுருங்கி வரும் தன்மையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா யூரோடைனமிக் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மூலமாக நம்ம பார்த்துங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணி, அல்ட்ராசோனோகிராஃப் பண்ணி அவங்களுக்கு ப்ராஸ்டேட் சுரப்பியில் விதப்பையில் ஏதாவது வீக்கம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பெண்களில் வந்து ஏன் இந்த பிரச்சனை, சிரிச்சா எனக்கு வருது, தும்முனா வருது, வேகமாக நடந்தால் வருது, என்னால் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சிறுநீரக பாதை தொற்றுகள் இருக்கலாம், அவங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், இதய சம்மந்தமான நோய்கள் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி யூரின் வந்து அதிகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது பெண்களில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து இந்த தசைகள்லாம் நிறைய விரிஞ்சு யூரின் பையில் வந்து நம்மளுக்கு அந்த கர்ப்பமாக இருக்கிற காலத்தில்
பிளாடர் அமுக்கி அமுக்கி பார்த்திங்கன்னா இந்த தசைகள் பலவீனமாக இருக்கிறதுனால, மகப்பேறின் போது இருக்கிறதுனால இப்போ நிறைய குழந்தைகள் பெற்றவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஹார்மோனல் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுகள் காரணமாகவும் பெண்களுக்கு வந்து மாதாவிடாய் சமயத்துலேயும் சரி, இல்லை மெனோபாசல் ஏஜ்லேயும் சரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அப்போ நம்ம வந்து அந்த ஹார்மோன் நிலையை சமப்படுத்தினாலே நமக்கு நல்லா சரியாயிரும். இதெல்லாம் அந்த மாதிரியா இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா டீ காஃபி குடிக்கிறத வந்து நல்லா குறைச்சிக்கணும். மது பழக்கம் உள்ளவர்கள் வந்து மது பழக்கத்தை வந்து குறைச்சிக்கணும். ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவங்க, புகைப்பிடித்தல் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து புகைப்பிடித்தல் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறவங்க புகைப்பிடித்தலில் குறைக்கணும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்து உடல் எடையை குறைக்கணும். இப்போ இன்னும் சில பேர் வந்து பளு தூக்குறது, வெயிட் தூக்குறவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து ப்ராப்ளம்லாம் இருக்குது, எனக்கு சரியாகவே ஆக மாட்டேது, என்னால் யூரின் கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்னா ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஹோமியோபதியில் வந்து யூரின் இன்கான்டினன்ஸுக்கும் சரி, சுரப்பி அதாவது விதப்பை வீக்கத்துக்கும் சரி, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் சரி மிக அற்புதமான மெடிசன்லாம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒரு பேஷண்ட்லாம் வந்து எனக்கு யூரினே அடக்க முடியாது, இப்போ மார்னிங்கில் நான் 7-8 டைம் போவேன், நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 டைம்ஸ் போவேன், வழக்கமாகவே வந்து இத்தனை தடவை நம்ம யூரின் அதிகமாக போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு வாதையான பிரச்சனை, இது யூரின் அதிகமாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சில பேர் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு யூரின் இது மாதிரி போகுது அதுனா நார்மல். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் தான் போவாங்க, 1 மணி நேரம் போகவே முடியாது, எனக்கு யூரின் வந்துடும், அதனால் எனக்கு வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம். ஹோமியோபதியில் அற்புதமான மெடிசன்லாம் வந்து இந்த யூரின் இன்கான்டினன்ஸ்க்கு இருக்குது. இப்போது சிறுநீரகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கிட்னியில் ஸ்டோன் இருக்குனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம மெடிசன் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபீமேல் அப்படி தான் வந்துட்டு எனக்கு நைட்டில் 7 டைமுக்கு மேலே போகுது, பகலில் வந்து ஒரு 7 to 8 டைம்ஸ் போகுது, அது மாதிரி நைட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 to 6 டைம்ஸ் யூரின் போகுது, என்னால் தூங்கவே முடியல, என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, அதனால எனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சிம்டமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மெடிசன் நான் கொடுத்தேன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 15 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து 2 டைம்ஸ் தான், மார்னிங்கில் வந்து 4 to 5 டைம்ஸ். அதுவும் அவங்க வந்து யூரின் பிளாடர் ஃபில் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு அர்ஜி வந்து தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி மிராக்கலான ரிசல்ட்டை கொடுத்த பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம அலட்சியப்படுத்தாமல் இல்லை வெக்கப்படாமல் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூரின் கசிதல் பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.